நான் எதுக்கு பைடியை வந்து பார்க்கணும். ஸோ பைடி வந்துட்டு அவுட் அண்ட் அவுட் ஒரு ஆக்ஷன் டிராமாவா வந்துட்டு எடுத்திருக்காங்க. கதையில வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலுமே ஒரு ரோலர் கோஸ்டரான பேக்கேஜை தான் கொடுத்துருக்காங்க. வந்து ஆக்ஷன் த்ரில்லர் கில்லர் அப்படிங்கிற படம் நிறைய வந்தாலுமே இந்த பட்ஜெட்ல என்கிட்ட நல்ல கதை இருக்கு அப்படின்னு சொல்லி டிரெக்டர் வந்து இந்த படத்தை கொடுத்தது அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி. இதுல வந்து இந்த கிளீஷேவான ரொமான்டிக் சீன்ஸ் நிறைய வைக்கவே இல்லை. பிஜிஎன் ரேசிங் கல்ச்சரை பத்தி நிறைய பேருக்கு நமக்கு தெரியவே தெரியாது. இது ஒரு புதுவிதமான ஒரு கையாடுதலா இருந்துச்சு. எங்கெல்லாம் வந்துட்டு அந்த மியூசிக் வந்து ஒரு அக்யூஸ்டிக்கா போகுதோ அங்கெல்லாம் வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லா பிரீஸியான சீன்ஸ் வச்சிருக்காங்க. நிறைய இடத்துல எடிட் டேபிள்ல வந்து இந்த சீன்ஸ்லாம் வந்து கட் பண்ணிருக்கலாம் நமக்கு நிறைய சீன்ஸ் தோணுச்சு. மினிமம் பட்ஜெட்ல இந்த படம் பண்ணிருக்காங்க. ஸ்டார் காஸ்ட் எதுவுமே இல்லாம கம்ப்ளீட்டா வந்து காஸ்டிங்கா வந்து எந்த குறையுமே இல்லாம படத்தோட விஷுவல்ஸுமே ரொம்ப கிராண்டியரா இருந்துச்சு. முக்கியமான அடிஷனல் பாயிண்ட் வந்து ஸ்கில் ஷாட்டான விஎஃப்எக்ஸ் வச்சிருக்காங்க. படத்துக்கு ஒரு லைவ் லொகேஷன்ல பண்றது வந்து மிகப்பெரிய ஒரு கடினமான வேலை. அந்த கெட்ட வார்த்தைகள் வந்து கொஞ்சம் அளவுக்கு மீறி தான் இருந்துச்சு. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி இந்த ராஜலிங்கம் அப்படிங்கிற கேரக்டரை தாண்டி நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்துல வந்து வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். ஃபைனலி என்கிட்ட 130 ரூபா இருக்கு. நான் எதுக்கு பைடியை வந்து பார்க்கணும் அப்படின்னா, இன்னைக்கு சினிமா வித் சந்தோஷ்ல ஆக்டர் சையத், மேக்னா மற்றும் பலர் நடித்து ஜான் கிளாடி டைரக்ஷன்ல இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆயிருக்கிற பைடி பத்தி பார்க்க போறோம். ஏன் பைடி அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இந்த டைரக்டர் கிட்ட நம்ம வச்சபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பைடி வந்துட்டு ஒரு அவுட் அண்ட் அவுட் சோல்ஃபுல்லான ஃபிலிம். இது வந்து என்னோட வாழ்வியலுக்கும் நான் வாழ்ந்த இடங்களுக்கும் ரொம்ப க்ளோஸா ரொம்ப நெருக்கமான படம். என் முதல் படமா பைடி இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆசை அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது இந்த ரிவ்யூல பார்க்கலாம். ஸோ பைடி வந்துட்டு அவுட் அண்ட் அவுட் ஒரு ஆக்ஷன் டிராமாவா வந்துட்டு எடுத்திருக்காங்க. இதுல வந்து மேஜரா படத்தோட மிகப்பெரிய சக்சஸ்னா அந்த ரீசர்ச் அவங்க பண்ணியிருக்காங்க ஃபார் ஆல் த பீஜன் பிரீடிங் அண்ட் பீஜனோட ரேசிங் எப்படி நடக்கும், அதோட பிரீட் பண்றதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அது எவ்வளவு பெரிய ஒரு கல்ச்சர், எவ்வளவு உயிரா பாக்குறாங்க அங்க இருக்கிற மக்கள்ங்கிறது தான் வந்து இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய மைய பகுதியே. கதையில வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலுமே ஒரு ரோலர் கோஸ்டரான பேக்கேஜை தான் கொடுத்துருக்காங்க. இதுல அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி அண்ட் அந்த புறா வர்ற சீன்ஸ் அந்த ஃபைட்ஸ் எல்லாம் தாண்டி படத்துல பெருசா நிக்காட்டியுமே அந்த சீன்ஸ் தான் வந்து ஒரு ஃப்ரீக்வெண்டா ஒரு 2 hours 15 minutes டாமினேட் பண்ணுது. இந்த ரொமான்ஸ், இந்த அம்மா சென்டிமெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அங்கங்க வந்துட்டு போனாலும் அது கதைக்கு பெருசா பலம் கொடுக்கல. பட் ஸ்டில் இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய விக்டரினா கேமரா ஒர்க் பயங்கரமா இருந்திருக்கு. அருண் ராஜ் அவரோட மியூசிக்கும் ரொம்ப பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கு. எங்கெல்லாம் வந்துட்டு அந்த மியூசிக் வந்து ஒரு அக்யூஸ்டிக்கா போகுதோ அங்கெல்லாம் வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லா பிரீஸியான சீன்ஸ் வச்சிருக்காங்க. எங்கெல்லாம் வந்து ஹார்ஷான ரஃப் ட்ரம் பீட்ஸோட இருக்கிற மியூசிக் போது நல்ல அவங்க ட்ரோன் ஷாட்ஸ்ல காட்டுற இந்த பைடியோட அட்டாக்ஸ் ஆகட்டும், இல்ல வில்லனுக்கும் ஹீரோக்கும் நடக்கிற என்கவுண்டர்ஸ் ஆகட்டும், ரொம்ப ஜெல்லா இருக்கு மியூசிக்கோட. ஒரு ஃபர்ஸ்ட் படத்துல இந்த மாதிரி ஒரு பயங்கரமான யூனிக் காம்பினேஷன் பிட்வீன் ஜான் கிளாடி அண்ட் அருண் ராஜ் மியூசிக்ல வந்திருக்கு. ஸோ அதை தாண்டி ஆக்டர் சையத் இந்த படத்துல அவர் வந்து ஒரு கேரக்டரா வாழ்ந்திருக்காரு. கண்டிப்பா இந்த ஹீரோ கேரக்டர் இவரை தாண்டி ஒருத்தர் பெட்டரா பண்ணிருக்க முடியுமானா அதுவும் இந்த நியூ ஜென்ல வந்துட்டு மிகப்பெரிய ஒரு கஷ்டம்னு சொல்லி ஆகணும். பட் இந்த படத்துல மைனஸே இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா பீயிங் அ டெபியூட்டன்ட் ஆஃப் திஸ் மூவி நிறைய இடத்துல எடிட் டேபிள்ல வந்து இந்த சீன்ஸ்லாம் வந்து கட் பண்ணிருக்கலாம் நமக்கு நிறைய சீன்ஸ் தோணுச்சு. இருந்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டரா சரி எடுத்துட்டோம், இந்த சீன் எடுத்துட்டோம், இந்த படத்துல இது வந்து கன்சீவ் ஆயிடுச்சு, இது எதுக்கு நம்ம தூக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்லயே இருந்திருக்காங்க நிறைய இடத்துல டைரக்டர். அது வந்து ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய விக்டரி என்னன்னா, ஒரு மினிமம் பட்ஜெட்ல இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஸ்டார் காஸ்ட் எதுவுமே இல்லாம ஒரு யதார்த்தமான நடிகர்களை வச்சு டிரெக்டர் கூட சொன்னாங்க இந்த படத்துல வந்து ஆக்டிங் பண்ணவங்க முக்காவாசி இந்த நாகர்கோவில் மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம்ல வந்துட்டு நிஜமாவே இந்த ப்ரீடிங் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் தான் சொன்னாங்க. ஸோ அதுல ஒரு சில பேருக்கு பயங்கரமான ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும்னு நோட் பண்ணியிருந்தேன். விஜய் சேகர்னு ஒருத்தவங்க வந்துட்டு ஹீரோட அம்மாவா சரஸ்வதிங்கிற ரோல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பீக் பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். வரப்போற நிறைய படங்கள்ல அவங்கள வந்து பார்க்கலாம். அந்த அவங்களோட வட்டார வழக்காகட்டும், அவங்க வந்து பையன்கிட்ட கடுங்குற விதமாகட்டும், திட்டுற விதமாகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க திருப்பி சரி என்னதான் இருந்தாலும் என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு வர அந்த சீன்ஸ், அந்த அம்மா அண்ட் பையனோட பாண்டிங் சீன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வினு லாரன்ஸ்னு ஒருத்தர் வந்து வில்லனா சுயம்பு அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரை பார்க்கும்போதே நமக்கே ஒரு ஃபியர் இருக்கு. கண்டிப்பா வந்துட்டு ஜஸ்ட் அனதர் வில்லன் இல்லாம இப்ப நிறைய படத்தோட பெரிய மைனஸா இருக்கிறது ஹீரோக்கு பவர்ஃபுல்லான வில்லன் போடாம ஒரு நல்ல உப்மா வில்லனா போட்டு அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு கிளாஷ் வந்து நம்ம மனசுல நிக்க மாட்டேங்குது. பட் இந்த படத்துல
கம்ப்ளீட்டா வந்து காஸ்டிங்கா வந்து எந்த குறையுமே இல்லாம படத்தோட விஷுவல்ஸுமே ரொம்ப கிராண்டியரா இருந்துச்சு. இவ்வளவு மினிமம் பட்ஜெட்ல இந்த மாதிரி ஒரு படம் கொடுக்க முடியுமான்னு ஒரு ஒரு கேள்விக்குரிய வச்சிருக்காங்க. கண்டிப்பா தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி படத்தை வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இப்ப இருக்குன்னு சொல்லுவேன். போன வருஷம் இதே மாதிரி யாத்திசைன்னு ஒரு படம் வந்துச்சு, பொன்னியின் செல்வன் 2ஓட. அந்த படம் வந்து ஒரு மிக 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 குறைவான பட்ஜெட்ல ஆனா பயங்கரமான விஷுவல்ஸ், பயங்கரமான கதைக்களத்தோட வந்த படம். அதே மாதிரி இங்க வந்து என்னதான் வந்து ஆக்ஷன், த்ரில்லர், கில்லர் அப்படிங்கிற படம் நிறைய வந்தாலுமே இந்த பட்ஜெட்ல என்கிட்ட நல்ல கதை இருக்கு அப்படின்னு சொல்லி டைரக்டர் வந்து இந்த படத்தை கொடுத்தது அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லுவேன். ஸோ இந்த படத்தோட இன்னொரு ஒரு முக்கியமான சக்ஸஸ் ஆர் பாசிட்டிவ்னு சொல்லணும்னா, இதுல வந்து இந்த கிளீஷேவான ரொமான்டிக் சீன்ஸ் நிறைய வைக்கவே இல்லை. ஹீரோயின் வராங்க போறாங்க, எதுக்கு ஹீரோயின் இருந்தாங்க இந்த படத்துல நமக்குமே புரியல. பட் அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் வைக்காம இருந்தது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் ஆட் ஆன் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்துல ஒரு ரொமான்டிக் டிராமாக்கான ஒரு ஸ்கிரீன் பிளேஸ் கண்டிப்பா இங்க இல்லை. இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஆக்ஷன் டிராமாவா தான் இருந்துச்சு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய சக்சஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான அடிஷனல் பாயிண்ட் வந்து விஎஃப்எக்ஸ். இந்த மாதிரி ஒரு படத்துக்கு இந்த மாதிரி ஒரு கிராண்டியரான விஎஃப்எக்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஒரு டீடைலிங் ஆஃப் இந்த புறா ரேசிங்கை பத்தி சொல்லும்போது கண்டினியூஸா ஒரு 1940s இவங்க கொண்டு வராங்க இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை. அப்ப இருந்த புறா, அப்ப வந்து புறாவை பறக்க விடும்போது எப்படி வந்து அந்த பைரி அட்டாக் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்கில் ஷாட்டான விஎஃப்எக்ஸ் வச்சிருக்காங்க. ஜஸ்ட் வந்துட்டு சும்மா பார்த்துட்டு கிளாப் பண்றதை தாண்டி நமக்கே ஒரு ஸ்வாஷ் பக்லிங்கா இருக்கு நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கும்போது. ஸோ இன்னொரு ஒரு மிக மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ்னா வந்து கேமரா ஒர்க். இந்த படத்துல வந்து கேமரா ஒர்க் அவ்வளோ இன்டென்ஸா இருந்துச்சு. ஏன்னா புறா பறக்கும் போது ஸ்டாட்டிக் கேமரா எடுக்கவே முடியாது. கண்டிப்பா வந்து அவங்க ரோலான்லாம் போட்டு நல்லா ட்ராலியில வந்து நம்ம கேப்சர் பண்றது, அதுவும் இந்த மாதிரி படத்துக்கு ஒரு லைவ் லொகேஷன்ல பண்றது வந்து மிகப்பெரிய ஒரு கடினமான வேலை. அது கேமராமேனுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஒரு செட் போட்டு பண்ற வேலையே கிடையாது. இது எல்லாமே லைவ் லொகேஷன்ல லைவ் சவுண்டிங்ல பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புறாக்கள்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து எங்கேயுமே வந்து ஒரு புறா வந்து ஹர்ட் பண்ணலன்னு நான் நம்புறேன். எல்லாமே வந்து சிஜில தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். இந்த படத்துல வந்து மிகப்பெரிய இன்னொரு ஒரு பாசிட்டிவ் என்னன்னா வந்து ஹீரோ ஹீரோயின் இல்ல ஒரு மெயின் ஃப்ரேம் ஆர்டிஸ்ட் தான் வந்து மோஸ்ட்லி எல்லா படத்துலயும் ஸ்கோர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்துல ஒரு சீன் கூட சொல்ல முடியாது. குறிப்பா சொல்லணும்னா இந்த அமல்ங்கிற கேரக்டரோட அப்பாவா ராஜன் ஒருத்தர் வர்றாரு. அவர் கொஞ்சம் ஊனம் முற்றவர். அவருக்கு ஒரு கேரக்டர் ஆர்க் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து அழும் போதும் அவர் சிரிக்கும் போதும் நம்மளை வந்து அது ஒரு நம்ம கூட வாழ்ற ஒரு மனுஷன் மாதிரி கனெக்ட் பண்ண முடியுது. எங்கேயோ ஒரு 4th ஃப்ரேம் 5th ஃப்ரேம்ல இருக்கிற ஒரு ஆள் வந்து அங்கிருந்து போடுற சத்தம் நம்ம திரும்பி பார்க்கும்போது அங்க அந்த 1 செகண்ட்ல ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி இந்த ராஜலிங்கம் அப்படிங்கிற கேரக்டர் தாண்டி நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்துல வந்து வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். அண்ட் இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி எடிட் டேபிள்ல நிறைய சீன்ஸ் வந்து கட் பண்ணிருக்கலாம் இந்த படத்துல டுவர்ட்ஸ் செகண்ட் ஹாஃப். இந்த அமல் கேரக்டர் போய் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க வெளில வரதை வந்துட்டு ஒரு இப்ப இந்த சுயம்போட கேரக்டர்ஸ் வந்துட்டு போய் அங்க எவால்வ் பண்ற சீன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுவும் சவுண்டிங்கா பாத்தீங்கன்னா நல்ல சும்மா ஏன்னு கத்திக்கிட்டு அது அந்த மீட்டரை தாண்டி இருந்துச்சுன்னு தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். அண்ட் இன்னொரு பெரிய நெகட்டிவா படத்துல இருந்தது என்னதான் நம்ம வட்டார வழக்கா வந்துட்டு நம்ம சில வார்த்தைகள் யூஸ் பண்ணாலுமே இந்த கெட்ட வார்த்தைகள் வந்து கொஞ்சம் அளவுக்கு மீறி தான் இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா ஒரு ஹீரோவோட அம்மா கேரக்டரா வந்து ஒருத்தவங்களை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நிறைய கெட்ட வார்த்தைகள் பேசுறது, வைலண்டான பிலிம் இல்லாட்டியுமே இது வார்த்தைகளா வந்துட்டு ரொம்ப வைலன்ஸ் இருந்துச்சுன்னு தான் நான் கண்டிப்பா ஃபீல் பண்ணேன். ஃபைனலி என்கிட்ட 130 ரூபா இருக்கு. நான் எதுக்கு பைரியை வந்து பார்க்கணும் அப்படின்னா, எவ்வளோ ரீசெண்ட் டைம்ஸ்ல படம் பார்க்குறோம். 100 கோடி ப்ரொடக்ஷன், 120 கோடி ப்ரொடக்ஷன், தளபதி அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு பின்னிக்கிட்டு ஒரு கில்லர் படத்தோட ஒரு பெரிய மிஷின் கன்னை வச்சு சுடுற படங்கள் தான் வந்து ஆஃப் லேட் நிறைய வந்திருக்கு. அந்த படத்துக்கான நிறைய வரவேற்பு நம்ம கொடுத்துருக்கோம். பட் ஒரு மினிமம் பட்ஜெட்ல இந்த மாதிரி ஒரு கிராண்டியரான படம், ஒரு விஎஃப்எக்ஸா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பிஜிஎன் ரேசிங்கை பத்தி, இந்த பிஜிஎன் ரேசிங் கல்ச்சரை பத்தி நிறைய பேருக்கு நமக்கு தெரியவே தெரியாது. இது ஒரு புதுவிதமான ஒரு கையாடுதலா இருந்துச்சு. இதுல என்னதான் ஒரு ஆடுகளம் படத்தோட ஷேடு இருந்தாலுமே கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப்ல எடுத்திருக்காங்க. நாகர்கோவில்ல வாழ்ற மக்கள்லாம் இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஜோன் காட்டியிருக்காங்க. அதுவும் நடிச்ச நடிகர்கள் எல்லாம் வந்து மெனக்கெட்டு இந்த வட்டார வழக்க படிச்சு புரிஞ்சுக்கிட்டு இப்ப வந்து ஒரு அம்மாவை பேசும்போதும் ஒரு டீச்சரை பேசும்போது கூட ஏட்டி வாட்டி அப்படின்னு பேசுற அந்த ஒரு யூனிக்னஸ் ரொம்ப ஹானஸ்ட், ப்ரூட்டலி ஹானஸ்ட் ஸ்கிரீன் பிளேயோட வந்திருக்கு இந்த பைரி.
சொல்லி கண்டிப்பா தமிழ் சினிமா ஆடியன்ஸ் வந்து ஒரு பயங்கரமான மெச்சூர்டான ஆடியன்ஸ். இந்த மாதிரி ஒரு படத்தை ஒரு பயங்கரமான ஒரு சக்சஸ் ஆக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரிவ்யூ 3.5 out of 5. லவ் ஃபார் சினிமா இருக்கிற ஒரு டீமால தான் இந்த மாதிரி ஒரு படத்தை கண்டிப்பா கொடுக்க முடியும். ஸோ பைடி a must watch.